வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நிஃப்டியோட மந்த்லி வியூ ஒன்று பார்ப்போம். மந்த்லி வியூ வந்து இப்போ 25,178 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ போன மாதத்தோட லோ பார்த்திங்கன்னா 24,592. அப்போ அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகாதது வந்து அதுக்கு கீழே எந்த கேண்டிலும் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா 24,839 24,839க்கு கீழே எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து 24,592 வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அது வந்து எந்த கேண்டில் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், அதை என்ன பாருங்கள். ஓகே, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அது கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகலை, பாடிக்கு கீழே இந்த கேண்டிலையும் எடுக்கலாம். ஓகேயா, அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகலைன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சின்னா தான் ஃபர்தராக வந்து கீழே போகணும். அப்போ மேஜர் சப்போர்ட்டாக இந்த கேண்டில் வந்து இருக்கும். இந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வச்சுக்கோங்க, 1925. இந்த கேண்டிலுக்கு கீழே மந்த்லியில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்து 24,340, அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் கட் பண்ணணும். இல்லைன்னா டெய்லி வீக்லியில் ஏதாவது ஒன்று ட்ரேட். மேஜர் சப்போர்ட்னால் 24,347லேருந்து 24,435 இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் இந்த மாதத்துக்கு. இதுக்கு கீழே வந்து பெருசாக போகிறது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இந்த இடத்துல இருக்குது 25,170 இருக்குன்னா இந்த மாதத்தோட லோ, கரண்ட் மந்தோட, அதாவது பிப்ரவரி மாதத்தோடது லோ வந்து 25,589. 589லேருந்து 25,163 வித் இந்த ரேஞ்சுக்குள்ளே அது ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே இதை ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா அதிகபட்சமாக ரேஞ்ச் பிட்வீன் வந்து 25,400லேருந்து 25,600, சரி 24,600. அதுக்கு கீழே இந்த இடம் வந்தால் பை பண்ணலாம். அது இந்த இடத்துல வந்து மேஜர் சப்போர்ட்டாக 352 இருக்கும். இந்த மந்த்து வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்காது, இல்லைன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் மந்த்லியில் வைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ வீக்லியில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ். அப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக கீழே போகும். அப்போ வீக்லியோட சப்போர்ட்டு, இது மந்த்லியோட சப்போர்ட். இப்போ டெய்லியோட ரேஞ்சில் இருக்குது. டெய்லியோட சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லியில் இந்த வெள்ளிக்கிழமை கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். விச் மீன்ஸ் என்னென்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த லெவல் தான். இந்த 29ஆம் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இந்த 29ஆம் கேண்டிலுக்கு கீழே எங்கேயுமே க்ளோஸ் வைக்கல. ஓகே, அந்த பாடி வச்சுக்கோங்க. பாடி வச்சாலும் அதுக்கு கீழே. அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் ஃபர்தராக டவுன் சொன்னேன். அப்போ அந்த கேண்டில் வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ நாளைக்கு வந்து எவ்வளோ தூரம் கீழே வரலாம் அப்படின்னா இங்கெல்லாம் வரலாம். 24,800 இந்த ரேஞ்செல்லாம் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ மந்த்லியோட லெவல்ஸில் ஓரளவுக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது, பாடிக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி இன்கேஸ் வந்தாலும் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காது அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எனிவே இந்த மாதம் முடியும் போது பார்ப்போம். இடையில ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. இடையில வந்து கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாம் அப்டேட் வந்து யூடியூப்பில் கொடுக்க முடியல. டெலகிராமில் ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி.